அரசு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை சரியா நிறைவேற்றி இருக்கிறது. மாறாக தமிழ்நாடு மாதிரியான ஒரு அமைதியான மாநிலத்தில் வேறு அரசியல், இங்க ஒரு வளர்ச்சி அரசியல் அப்படின்னு ஒன்று பேசும்போது ஒரு வேறு அரசியலை பேசக்கூடிய ஒரு சூழலை, ஒரு பதற்ற நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்குறாங்க. சில கட்சிகள் எப்போதும் கலவர சிந்தனையோடவே செயல்படுறாங்க. அது தமிழ்நாட்டில் எடுபடாது. அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிறார் முதலமைச்சர். அனைவருக்கும் வணக்கம். இந்த கலவரம்னு நீங்கள் இந்த சொற்றொடர் தலைப்பில் இதெல்லாம் பேசுகிறீங்களே, இந்த கலவரம் அப்படிங்கிறது எங்கே நடந்தது, என்ன நடந்தது, இதை தொடங்கியது யார், அதோட தொடக்க புள்ளி என்னன்னு நம்ம போகணும். அதாவது ஒரு தனிநபர் ஒரு நீதிமன்றத்தை அணுகுகிறார். நான் இந்த மாதிரி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று. அதற்காக இந்து சமயத்தின் தொன்மையை, பழமையை, கோவிலை பாதுகாக்க வேண்டிய தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அவங்க தர்காவில் என்ன செய்யணும்னு உத்தரவு போட முடியுமா? முடியாது. சர்ச்சில் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இந்துக்களை பாதுகாக்க வேண்டிய, இந்து கோவில்களை பாதுகாக்க வேண்டிய, இந்து மரபுகளை பாதுகாக்க வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை ஈவோ என்ன சொல்றாரு, நாங்கள் தீபம் ஏற்ற முடியாதுங்கிறது. அந்த கலவர புள்ளி எங்க தொடங்குது? அங்கே என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் சொல்லவில்லை, தர்காக்காரர்கள் சொல்லவில்லை. அவங்க 4 நாள் கழிச்சு தான் திமுக அரசின் அழுத்தம் தாங்காமல் சொன்னாங்க. யாருமே சொல்லலை. நீங்கள் இது கலவரக்காரர்கள்னு முதல்வர் போகிற போக்கில் சொல்கிறார். கலவரம் இன்னைக்கு திமுகவுக்கு தான். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆட்சிக்கு வர முடியாதுன்னு கட்சியே கலவரத்தில் இருக்குது. நிலவரம் அந்த மாதிரி இருக்குது அவங்களது. அவர் சொல்கிறதுல நான் என்ன குறிப்பிட விரும்புகிறேன் என்றால், அவர் குறிப்பிடுற கலவரக்காரர்கள் என்பதை பாஜக மேலோ இந்து முன்னணியின் மேலோ எடுத்துக்கொண்டு நான் பதில் சொல்லுகிறேன். பாஜக பொறுப்பாளராக செய்திக்கான ஒரு பொறுப்பில் நான் இருக்கிறதுனால சொல்கிறேன், செய்தி தொடர்பாளராக. அவர் சொல்றதுல மிகப்பெரிய குற்றச்சாட்டு, பொய்மை என்னன்னா, இதுவரைக்கும் பாஜகவோ, இதுவரைக்கும் இந்து முன்னணியோ, ஆர்எஸ்எஸோ மாற்று மதத்தினரின் ஒரு மத நிகழ்ச்சியை தடுக்க ஏதாவது வழக்கு போட்டிருக்கோமா? ஏதாவது கேஸ் நடத்தியிருக்கோமா? போராட்டம் நடத்தியிருக்கோமா? எதையாவது தடுத்திருக்கோமா? அதாவது பாகிஸ்தான்ல இந்துக்கள் போராடலாம், பண்றாங்க, இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள். பங்களாதேஷ்ல இந்துக்கள் அழித்தொழிக்கப்படுகிறார்கள், இந்துக்கள் போராடுகிறார்கள். ஆப்கானிஸ்தான்ல பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள். ஆனா இந்தியாவிலேயே ஒரு இந்து தன்னுடைய இந்து கோவில்ல ஒரு வழிபாட்டு உரிமைக்காக போராட வேண்டிய நிலைமையில இருக்கிறது ஆபத்தானதா இல்லையா?